ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது நேற்று நம்ம ஒரு காணொலி போட்டிருந்தோம் இல்லையா, சவுதி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு இடையிலே 1950 முருகல் நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை முழுவதுமாக அப்லோட் பண்ண முடியல மழை காரணமாக. இப்போ வாய்ஸ் இதாக போட்டு வச்சுருக்கோம், அதை பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, வாங்க காணொலியில் போவோம். ஓகே, ஈரானோட போர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தியதும் அவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய திட்டத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேலினுடைய சூழ்ச்சி சதியை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால இதிலேருந்து நாங்கள் விலகி இருந்துட்டோம். ஆக மொத்தத்தில் இஸ்ரேலினுடைய சூழ்ச்சியிலேருந்து நாங்கள் சிக்காமல் ஜெயிச்சிருக்கோம். மேலும் இது மாதிரியான சூழ்ச்சிகள்லேருந்து நாங்கள் நிரந்தரமாக ஜெயிச்சிருக்க இறைவனை பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதி முடிச்சிருக்காங்க. இதிலே நம்ம விளங்குறது என்னென்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸை இந்த கட்டுப்பாடு, அதாவது சூழ்ச்சி மூலயமா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சவுதியையும் மற்றும் ஜிசிசி நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து ஈரானுக்கு எதிரான போரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செஞ்சுருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் இஸ்ரேல் மூலயமா அவங்களுக்கு வந்த ப்ரெஷர் தான், இஸ்ரேல் அமெரிக்காவின் மூலயமா. ஏன்னா இப்போ அவங்க ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஓப்பனாகவே இதுலேருந்து விலகிட்டாங்க. இது மாதிரி ஒரு சூழல் சவுதி அரேபியா எடுக்கலை அப்படிங்கிறதுனால இவங்க இப்போ நேரடியாக என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாகவே ஓப்பனாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட இப்போ இணைஞ்சிட்டாங்க இல்லையா. இப்போ இதன் மூலயமா இதனால் சவுதியினுடைய உளவு அமைப்பானது இதை ஒரு வெளிப்படையாகவே இந்த ஊடகத்துக்கு அறிவிச்சிட்டாங்க. இதுலேருந்து நம்ம விளங்குது, இஸ்ரேலினுடைய சூழ்ச்சி வலையிலையும் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சி வலையிலையும் இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது விழுந்திருக்கு அப்படின்றது மட்டும்தான் நம்ம இதில் விளங்கணும். அப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, ஈராக்கினுடைய இறையாண்மை மீறி அந்த அதாவது பாலைவன பகுதிகளில் இஸ்ரேலானது அதாவது மறைமுகமாக ஒரு இராணுவ பேஸ் அமைச்சிருந்தாங்க இல்லையா. அதை எதிர்த்து இன்றைக்கி ஈராக்கிய எதிர்ப்பு குழு, அதாவது ஈராக்கினுடைய பார்லிமெண்ட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அது எல்லாத்தையுமே இராணுவ கட்டுப்பாட்டில் எடுங்க, எங்கெங்கே இந்த மாதிரி இருக்குது அதை முதல்ல இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ட்ரம்பிட்ட மிக கடுமையான அழுத்தமும் இன்றைக்கி தெரிவிச்சிருக்காங்க. அழுத்தம் தெரிவித்து இதை லூஸில் விடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் இதை இராணுவ ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னாக்கா நாங்கள் அதுக்கான தாக்குதல்களை தொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிசிசி கண்ட்ரி, அதாவது அரபு நாடுகளில் ஈரான் இப்போ அடித்து எல்லாத்தையும் இராணுவ பேஸ்கள்லாம் நொறுக்குனாங்க இல்லையா, அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸ்லாம், அதெல்லாம் செயல்படுத்த முடியாது அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போனதுனால இப்போ மறைமுகமாக இந்த மாதிரி பாலைவன பகுதிகளை தேர்ந்தெடுத்து யாருக்கும் தெரியாமல் அந்த நாடுகள்கிட்ட, இப்போ சவுதிகிட்ட உள்ள இராணுவ பகுதிகளை, அங்கே பாலைவன பகுதிகளை அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு செய்வாங்க. அவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சில பகுதிகளில் தெரியாமையும் செய்வாங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து ஜிசிசி நாடுகள், வளைகுடா பகுதிகள், மத்திய கிழக்கு முழுவதுமாக இன்றைக்கி ஈரான் தன்னுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக கண்காணிப்பு ட்ரோன்களையும் களத்தில் இறக்கியிருக்காங்க. இதை ஈராக்கிய எதிர்ப்பு குழுவும் சிரியா மற்றும் ஈராக், சவுதி அரேபியா பாலைவன பகுதிகளில் அவங்களும் இந்த கண்காணிப்புகளை இன்றைக்கி துரிதப்படுத்தியிருக்கதா செய்தி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, மேலும் F-35 விமானத்தை இன்றைக்கி மேலும் ஒன்றை இன்றைக்கி அதாவது ஈரானிய வான்தடுப்பு சாதனம் இன்றைக்கி சுட்டிருக்காங்க. அது உடனடியாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் எமர்ஜென்சி லேண்டிங்கில் இறக்கியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இந்த ஒப்பந்தத்தை இவங்க கொடுத்த ஒப்பந்தத்தை அவங்க ஏற்றுக்கல இல்லையா. ஏற்றுக்கிற சூழலில் அவங்க இந்த போர் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ட்ரம்ப் கொடுத்த அறிக்கையும் அவங்களுடைய அதாவது சென்காம் கொடுத்த அறிக்கையின்படி போர் உருவாக்குறதுக்கான அனைத்து செயல் திட்டங்களையும் அவங்க தீட்டிகிட்டு இருக்காங்க. மேலும் ஆயுதங்களை மற்றும் போர் விமானங்கள், போர் கப்பல்களை மத்திய கிழக்கு நோக்கியும் அதாவது இஸ்ரேலினுடைய இராணுவ பேஸுகளை நோக்கியும் ஃபுல்லப் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் ஈரானும் மிக கடுமையான முறையில் அவங்களும் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அந்த நடவடிக்கையாக தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, காதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்மூழ்கி கப்பலை இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதிகளில் பாதுகாப்பு களத்தில் இறக்கியிருக்காங்க. அது இப்போ கண்காணிப்புலையும் ஈடுபட்டுருக்கு. இது இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆழமான பகுதிகள், கடல் பகுதிகளுக்கு சென்று அது ஆழமான பகுதிகளில் இருந்து கொண்டு ஏவுகணை மற்றும் குரூஸ் மிசைல்களையும் ஏவக்கூடிய வல்லமை படைத்தது, பல மணி நேரம் தொடர்ச்சியாக நின்று தாக்குதல் நடத்தக்கூடிய வலிமை பெற்றதாகவும், மேலும் அதாவது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கக்கூடிய வல்லமையும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய ரேடார் பகுதிகளில் இது சிக்காது
அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பகிரங்கமாக அறிவிச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதை களத்தில் இறக்கி இன்றைக்கி அது வந்து பாதுகாப்புகளையும் கொண்டு வந்து கண்காணிப்புலையும் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி தெற்கு லெபனான் பகுதிகளில் போர் சூழல் நடந்து கொண்டு தான் இருக்குது இல்லையா. இன்றைக்கி வந்து திரும்பவும் இப்போ 2-3 நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய தெற்கு லெபனான் பகுதிகளில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலானது மிக வீரியமாக செயல்பட்டு ஐடிஎஃப் ஆனது தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ட்ரோனை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே ஒரு குழப்ப நிலை, அந்த இராணுவ அமைச்சருக்கும் இராணுவ தளபதிகளுக்குள்ளுமே சண்டை, இந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளேயே முற்றுமுதல் ஏற்பட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ட்ரோன் தாக்குதல்களையும் தப்பிக்கிறதுக்கு அதாவது பொம்மை மாதிரி ஐடிஎஃப் இராணுவ வீரர்களை கொண்டு போய் பொம்மை மாதிரி உருவத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் அங்கங்கே நிறுத்தி வச்சுட்டு அந்த ட்ரோன் தாக்குதல்கள் தப்பிக்கிறதுக்கு அந்த ட்ரோனை வந்து ஏமாற்றும் விதமாக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு வராங்க ஐடிஎஃப் இராணுவம். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான வேலையாக இருக்குன்னு நீங்களே உலகத்திலே நம்பர் 1 இராணுவம்னு சொல்லி கடைசியில் ஒரு பொம்மை இராணுவமாக ஆக்கி வச்சுருக்காங்க அந்த ஐடிஎஃப் இராணுவத்தை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கடுமையாக தாக்குதல் செஞ்சு ஹிஸ்புல்லாவானது 3 அயன்டோமுக்கு மேலே இந்த 24 ஹவர்ஸில் அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 ஹெர்ம்ஸ் ட்ரோன்களையும் அழிச்சிருக்காங்க. மேலும் பல பேர் காயமடைந்துள்ளதாகவும் இன்றைக்கி தகவல் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி போர் சூழல் அங்கே வந்து கடுமையான முறையில் சண்டைகள் போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்தபடியாக என்னென்னா முகமது இஸ்லாமி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அட்டாமிக் ஹெட் எனர்ஜி ஆர்கனைசேஷன் சீஃப் லீடர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த 10 அம்ச திட்டம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த 10 அம்ச திட்டத்துலேயும் இனிமேல் வந்து நியூக்ளியர் சம்மந்தமாக நீங்கள் வந்து அதாவது யுரேனியம் சம்மந்தமாக எந்த விதமான இதையும் நீங்கள் கொடுக்காதீங்க, அதில் அது சம்மந்தமாக பேசாதீங்க, நீங்கள் மற்ற நாட்டினுடைய வளர்ச்சிக்குள்ள மற்ற ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து பேசுங்க, மற்றபடி அந்த நெகோசியேஷனில் போகும்போது நியூக்ளியர் சம்மந்தமாக எடுக்காதீங்க, இது வந்து நம்மளுடைய உரிமை. அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்லேயே அவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாமல் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்க, நம்ம வந்து அதில் அப்பர் லைனில் இருக்கோம், அப்படிங்கிறப்ப நம்ம சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும், அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த நியூக்ளியர் சம்மந்தமாக பேசாதீங்க, இது வந்து நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆணித்தரமாக அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த இதுக்கப்புறம் இஸ்ரேலும் சரி ஈரானும் சரி 2 பேருமே மிகவும் கடுமையாக ஹையர் அலர்ட்டில் இருக்கிறதாக செய்தி சொல்கிறாங்க. இஸ்ரேலும் அறிவிச்சிருக்காங்க, நாங்களும் அயன்டோம் எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்குது, எந்த நேரத்திலும் நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு தயார் நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அயன்டோம்லாம் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஈரானும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கோம், உச்ச தாக்குதல் நடத்துறதுனால தாக்குதல் நடத்துவோம், பேச்சுவார்த்தை இல்லாதனாலும் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரானும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அவங்க அதாவது அமெரிக்காவும் என்ன பண்ணியிருக்காங்க, பலஸ்டிக் மிசைல் ஏவக்கூடிய சப்மரைனை இன்றைக்கி அனுப்பி வச்சுருக்காங்க. அதுவும் வந்துக்கிட்டு இருக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் 20 செகண்ட்லேயே நியூக்ளியர் மிசைலை ஏவக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய ஒரு சப்மரைனை அவங்களும் அனுப்பி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா போர் சூழல்கள் மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது மே 14 வந்து சீன அதிபரை போய் சந்திக்க போகிறார் இல்லையா ட்ரம்ப்பு, ஒருவேளை அந்த சந்திப்புக்கு அப்புறம் கூட நடக்கலாம், சொல்ல முடியாது, அதுக்கு முன்னாடி கூட ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதல் நடத்திட்டு கூட அவர் சந்திக்க போகலாம் அப்படின்னு கூட ஊடகங்கள் வாயிலாக தகவல் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டியாகோ கார்ஜியாவில் அணு ஆயுத போர் விமானங்கள் மற்றும் அதாவது அனைத்து போர் விமானங்களும் எல்லாமே வந்து தயார் நிலையில் இருக்க, அணு ஆயுதம் ஏவக்கூடிய போர் விமானங்களை தயார் நிலையில் இருக்கிறதாக அதன் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துலேயும் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ வேணுமோ தாக்குதல் நடத்த ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபாக்ஸ் நியூஸ் ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க. இந்த முறை போர் சூழல் உருவாச்சு அப்படின்னாக்கா யுஏஇயை ஈரான் வந்து மிக கடுமையாக தாக்குதல் நடத்தும். ஏன்னா தரை வழியாக ஈரானுக்குள்ளே ஃபோர்ஸஸ் அனுப்புறதுக்கு இஸ்ரேலுக்கு மிக நெருக்கமாகவும் மேலும் பல உதவிகளையும் செஞ்சுருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாஷிங் ஜர்னலில் ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஈரானினுடைய லாவன் ஐலாண்டில் எரிவாயு நிலையத்தை தாக்குனது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க கிட்ட நின்று பார்த்த மாதிரி வாஷிங் ஜர்னலில் இன்றைக்கி நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரானுக்கு மிக கடுமையான கோபம் தான் ஏற்படும் இல்லையா, அதை வந்து இவங்களே சண்டையை மூட்டி விடுற மாதிரி ஒரு நியூஸும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஒக்லம்யா துல்சா அப்படிங்கிற இடத்துல ஒரு எண்ணெய் எரிவாயு நிலையம் இன்றைக்கும் தீப்பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது மர்மமான முறையில். இதை வந்து என்னன்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இதுவரையிலும் 2-3 எரிவாயு நிலையம் அமெரிக்காவிலேயே தீப்பற்றி எரியுது. இதற்கான காரணம் என்னன்ட்டு இதுவரையிலும் சொல்ல விசாரணை நடத்திக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 40 நாள் போர்ச்சூழல் நடந்துச்சு இல்லையா, இந்த 40 நாளில்
அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள்னு பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். அவங்க வந்து மறைச்சி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஊடக அதாவது அரசு ஊடகங்களே சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஃபாக்ஸ் நியூஸ் மற்றும் அந்த மற்ற ஊடகங்களில் செய்திகள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இராணுவ தளங்களை ஜிசிசி நாடுகளில் வளைகுடா நாடுகளில் மத்திய கிழக்கில் அழிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 217க்கும் மேற்பட்ட அதாவது ரகசியமான இராணுவ தளங்களையும் கட்டிடங்களையும் தரைமட்டமாக்கி திரும்பவும் அது வந்து செயல்படவே முடியாத அளவுக்கு அழிச்சிருக்காங்க. அது வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, மீட்டு கொண்டு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லி அது மட்டும் இல்லாமல் அதோட தொடர்புடைய 45 ரேடார் தளம் தாட் சிஸ்டத்தோட தொடர்புக்கூடிய அமைப்பு அது எல்லாமே வந்து தாட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதோட தொடர்பு படுத்தக்கூடிய அனைத்து இராணுவ தளங்களையும் அழிக்கப்பட்டு இருக்கிறதாகவும் அதை வந்து திரும்பவும் மீட்டு அதை மாதிரி உருவாக்கணும், அனைத்து தளங்களும் அனைத்து இராணுவ கட்டமைப்புகளையும் திரும்பவும் உருவாக்கணுங்கிறது மத்திய கிழக்கில் மிக கடினமான விஷயம். இது மாதிரி ஒன்று திரும்பி கொண்டு வரதுக்கு வெகு நாட்கள் ஆகும், பல வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 40 நாள் வாரில் கிட்டத்தட்ட 100 மில்லியனுக்கு மேலே இழப்புகள் தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அரசு ஊடகங்கள் முன்னாடி சொல்லியிருந்த இழப்புகளை விட மிக டபுள் பங்கு ட்ரிபிள் பங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மற்ற ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த இழப்புகளை மறைச்சிருக்காங்க அரச ஊடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு செய்தி ஊடகங்களில் மறைச்சி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து ஒன்றா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இழப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஹ்ரைனில் இராணுவ கட்டளை தளத்தெல்லாம் தாக்குதல் நடத்தியிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து இராணுவ வீரர்கள் அதிகாரிகளை இடமாற்றி ஹோட்டல்களில் தங்க வச்சுருந்தாங்க. இப்போ திரும்பவும் அந்த இராணுவ தளங்களுக்கு போக சொன்னால் அவங்க யாரும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்களா. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி, அதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருந்ததுனால அவங்க வந்து திரும்பவும் அந்த இராணுவ தளங்களுக்கு செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களும் அதிகாரிகளும் சொல்கிறதாக தகவல் சொல்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவினுடைய செனட் அதாவது ஜனநாயக கட்சி சார்பாக ஷாக் ஷாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடிவில்லாத போரில் போய் சிக்கிக்கிடுச்சு அமெரிக்கா, இதை வந்து தேவையில்லாத போரில் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்க மக்கள்களையும் அமெரிக்காவினுடைய வரிப்பணத்தையும் வீணாக்கி அழித்து கொண்டு இருக்கார். இதனால் இராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இழப்புகள் அதிகமாகிட்டுருக்கு, பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை அதிகரிப்பு, விலைவாசி அதிகரிப்பு அமெரிக்காவிலேயே அதிகமாகிட்டுருக்கு. விவசாயங்கள் பண்ணுறதுக்கு அந்த உற்பத்தி பொருட்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எரிவாயு இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாத அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உற்பத்தியை நிறுத்துகிறாங்க. அந்தளவுக்கு இந்த போர்ச்சூழல் தள்ளி இருக்குது. இதுக்கு எல்லாம் காரணம் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு முட்டாள்தனமான இந்த போர் கொண்டு போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஜனநாயக கட்சி ஜனநாயக கட்சியிலேருந்து அறிவிப்பு கொடுத்தது இல்லாமல் அவங்க ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்காங்க. உடனடியாக இந்த போர் சூழலிருந்து உடனடியாக வெளியே வரணும். அது மட்டும் இல்லாமல் இராணுவ வீரர்கள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் எல்லாத்தையுமே ரிட்டன் எடுத்து அமெரிக்காவுக்கு கொண்டு வந்துடணும். எதையுமே இனி மத்திய கிழக்கில் நிறுத்தக்கூடாது. எந்த ஒரு இராணுவ வீரர் கூட மத்திய கிழக்கில் இருக்கக்கூடாது. இதை உடனடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜனநாயக கட்சி அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவ்வாறு இதை அவங்க வந்து இந்த முடிவை செய்யலை அப்படின்னாக்கா அந்த செலவுகள் எல்லாத்தையுமே வந்து இனி செனட் காங்கிரஸ் சபை மூலிமா இவங்க கொடுக்கக்கூடாது, அதை வந்து அந்த குடியரசு கட்சி தான் ஏற்கணும் அனைத்து செலவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வலிமையான இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரான் வந்து மிக தந்திரமான முறையில் அந்த கடல் முற்றுகையை மீறி ஈராக் கப்பல்கள் மூலிமா அவங்க வேலையை அவங்க அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கப்பல்கள் மூலிமா எண்ணெய் வர்த்தகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த போர்ச்சூழலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாகிஸ்தானில் ஈரானினுடைய அதாவது பயணி விமானங்கள் மற்றும் அனைத்து ஒரு சில பாதுகாக்கக்கூடிய விமானங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓமனிலும் பாகிஸ்தானுடைய இராணுவ பேஸ்லையும் இன்றைக்கி கொண்டு போய் நிறுத்தி வச்சுருக்காங்க. அடுத்து அதாவது இந்த போர்ச்சூழல் ஏற்படும் சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்ப் ஒரு இது போட்டிருந்தார் இல்லையா, நாங்கள் திரும்ப தாக்குதலுக்கு தான் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இதுக்கு வந்து ஈரானினுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் காலிபாப் அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுத்தால் நாங்களும் பேச்சுவார்த்தைக்கு தயார், போரை தேர்ந்தெடுத்தால் நாங்களும் போருக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கோம்
ஆனால் கடந்த முறையை விட இந்த முறை தாக்குதல் வந்து மிகவும் வீரியமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கக்கூடாத முடியாத சாகசங்களை பார்ப்பீர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்றைக்கி மிக கடுமையான இழப்புகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்காவிற்கு மிக கடுமையான எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு. மேலும் இந்த தகவல் அனைத்தும் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.